பஞ்சமகாபூத விவேகம், பஞ்சகோஷ விவேகம், துவைத விவேகம், மகா வாக்கிய விவேகம் அப்படின்னு இதுக்கு விவேக பஞ்சகம் அப்படின்னு பேரு. முதல் 5 சாப்டருக்கு. ரெண்டாவது 5 சாப்டருக்கு தீப பஞ்சகம் அப்படின்னு பேரு. சித்திர தீபம், தத்துவ தீபம், கூட்டஸ்த தீபம், தியான தீபம், நாடக தீபம் அப்படின்னு 5 தீப பிரகரணம். அதுல நம்ம சித்திர தீபம் பார்த்தோம், திருப்தி தீபம் பார்த்தோம், கூட்டஸ்த தீபம் பார்த்தோம், தியான தீபம் பார்த்தோம். இப்ப இன்னைக்கு பார்க்க வேண்டியது நாடக தீபம். இதை தவிர ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யோகானந்தம், ஆத்மானந்தம், அத்வைதானந்தம், வித்யானந்தம், விஷயானந்தம் அப்படின்னு ஒரு 5. அதுக்கு ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு பேரு. இதுல சென்டரா இருக்கக்கூடியது தீப பஞ்சகம். இந்த தீப பஞ்சகத்துல சித்திர தீப பிரகரணத்துல நம்ம அழகா பார்த்தோம். இந்த கேன்வாஸ்ன்றது தான் பிரம்மமா அதிஷ்டானமாக இருக்கு. அதுல இருக்கக்கூடிய பசையாதான் இந்த மாயமானது, மாயிகமானது இருக்கு. அதுல இருக்கக்கூடிய பெயிண்டிங்காக இருக்கு. அதுல இருக்கக்கூடிய படங்களாக தான் இந்த ஜீவர்கள் திங்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு திமிழி போட்டு சித்திர தீப பிரகரணத்துல வேதாந்தத்தை விளக்கினார். அதுக்கப்புறம் திருப்தி தீப பிரகரணத்துல பிருகதாரண்ய உபநிஷத்தை எடுத்துட்டு ஆத்மானம் சேத்விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷா நிமிச்சன் கஸ்ய காமாய சரீரமன சஞ்சுவரேத் அப்படின்னு அதை வச்சு பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானத்தை வைத்துக் கொண்டு இந்த பாரமார்த்த சிஷ்யர்களுடைய கதையை வைத்துக் கொண்டு விஸ்தாரமா சொன்னார். அதுக்கப்புறம் சிதாபாசனை வைத்துக் கொண்டு கூட்டஸ்த தீப பிரகரணம் அப்படின்னு ஆத்மாவானது அசங்கமாக மாறாமல் இருக்கிறதுன்னு அதை பண்ணார். அதுக்கப்புறம் தியான தீபத்துல நிற்குண உபாசனையும் அது அனுபவத்துல கொண்டு போய் அது எங்க போய் விடும் அப்படின்னா தியானம் செய்ய 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 அது அனுபவத்துல கொண்டு போய் விடும் அப்படின்னு 9வதுல சொன்னார். இப்போ 10வதுக்கு வந்திருக்கோம், நாடக தீபம். இதுல என்ன சொல்ல போறார் அப்படின்னா இந்த தேகம், இந்திரியம், மனசு இப்படி இருக்கக்கூடிய இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் என்ன, இந்த வெளியில இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் அவுட் சைட் உலகமானது என்ன, இது எல்லாம் இருந்தாலும் இவை எல்லாம் மாறிக்கொண்டே இருந்தாலும் மாறாததான ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு. அது எப்படி இருக்கு? ஒரு நாடக கொட்டாயில இருக்கக்கூடிய அந்த தீபமானது நாடகத்துல இருக்கக்கூடியவர்களையும் இல்லையா, அந்த எஜமானனையும் அந்த விஷயங்களையும் இல்லையா, சபையில இருக்கக்கூடியவர்களையும் அதுக்கப்புறம் நாட்டியம் ஆடுவர்கள், தாளம் போடுற எல்லாரையும் பிரகாசப்படுத்தும். அதே மாதிரி இந்த ஆத்மாவானது எங்கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரத்தையும் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களையும் புத்தியையும் இந்திரியங்களையும் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே மாதிரிதான் சொல்லி என்னுடைய ஆத்மாவை ஆடிட்டோரியத்துல இருக்கக்கூடிய தீபத்தோட சேர்ந்து கனெக்ட் பண்ணி பேசப்படுறாரு. ரொம்ப வசதியான ஒரு அத்தியாயம் இது. என்ன சார் இதேதான் திருப்தி தீப பிரகடனத்துக்கும் சொன்னீங்க, தியான தீபத்துக்கும் சொன்னேன் அப்படின்னா அதுதான் உண்மை. ஏன்னா அவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. அப்ப அழகா எழுதினது எழுதியிருக்காரு சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு. அப்படி விசேஷமா எழுதியிருக்காரு. நாடக தீப பிரகரணம். இந்த பிரகரணத்தை இந்த அத்தியாயத்துல 26 வெர்சஸ் தான். 26 வெர்சஸ் இதுல அது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தியான தீப பிரகரணம் பாத்தீங்கன்னா 188, அதுக்கு முன்னாடி 298 எல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து சின்ன எக்ஸாம்பிள். இதை என்ன பண்ணாரு, ஒரு டான்ஸ் தியேட்டரை வச்சுட்டு இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி அந்த டான்ஸ் தியேட்டர்ல இருக்கக்கூடியவர்களையும் அதுல பார்ட்டிசிபேட் பண்றவர்களையும் அதுல ரோல் பண்றவங்க எல்லாரையுமே அந்த ஆடிட்டோரியம் லைட் ஆனது பிரகாசிக்கிறதோ அப்படி நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த நம்ம இந்திரியம், மனசு முதலியவைகள் எல்லாம் இந்த ஆத்மா தான் பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரகாசப்படுத்தக்கூடிய விஷயங்களை இவர் எப்படி பண்ண போறாருன்னா திருக்குட்டி அப்படின்னு சொல்ல போறார். எப்படின்னா கர்த்தா செய்பவன், கரணம் செய்யக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், அப்புறம் கர்மா இல்லையா, ஞாதா அறிபவன், அறியக்கூடியதான பொருள்கள் ஞேயம், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஞானம், பிரமாதா, பிரமேயம், பிரமாணம், இப்படி 3ஆக பிரிக்க போறார்.
ஏன் மூணாக பிரிக்க போறார் அப்படின்னா இந்த மூணுத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய சாட்சியை இதுல இருந்து தனியா எடுக்க போறார். ஏன் சாட்சியை தனியா எடுக்கிறார் அப்படின்னாக்க, இந்த திரிபுடி வந்துடுதுனாலே கர்த்திருவம், கரணத்துவம், கர்மத்துவம் இது வந்துடுதுன்னா பிரமாத்திருத்துவம், பிரமாணத்துவம், பிரமேயத்துவம் வந்துடுதுனாலே அப்ப என்ன வந்ததுன்றதை யோசிச்சு பார்க்கணும். தேசமும் காலமும் வந்துவிட்டது அப்படின்ற அர்த்தம். இதெல்லாம் all these things can happen only in time and space. இந்த ஆத்மாவானது டைம் ஸ்பேஸுக்கு அப்பால் இருக்கக்கூடியது. இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க தேச கால அதீதமாக இருக்கக்கூடியது. இந்த திரிபுடி வந்துவிட்டே ஆனால் தேசமும் காலமும் வந்துவிடும். தேசமும் காலமும் வந்து விட்டதே ஆனால் அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க எல்லாமே நான் எட்டர்னலாக போய்விடும், சேஞ்சாக ஆகிவிடும், சேஞ்ச்லெஸ் ஆக இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல போறார். முதல் ஸ்லோகத்திலேயே ரொம்ப விசேஷமாக அவர் ஆரம்பிக்க போறாரு. இப்ப நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஒரு விசேஷம் இந்த தீப பிரகரணம் ஆரம்பிக்கிறதுல என்னன்னா, இன்னைக்கு பாபஹரா தசமி அப்படின்னு பேரு. இன்னைக்கு டேட்டுக்கு பேரு ஜேஷ்டே மாசே சிதே பக்ஷே அப்படின்னா வெள்ளையாக கூடிய பட்சம். அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா சுக்லபக்ஷம். சுக்லபக்ஷம்னாக்க அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்கு வரக்கூடிய பட்சத்துல ஆனி மாசத்துல தசமி திதியில ஹஸ்த நட்சத்திரம் கூடினதாக வருமே ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தினத்துக்கு பேரு தசஹர தசமி அப்படின்னு பேரு. எதை அது ஹரம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டார். ஹரதே தச அப்படின்னு சொல்றது. அது என்ன 10 அது என்ன பண்றது அப்படின்னாக்க சரீரத்துல இருக்கக்கூடியதை இல்லையா, நம்ம இந்த சரீரமானது மோர் தென் ரிக்வயர்ட சேர்க்கறது. அப்புறம் இந்த சரீரமானது இன்னொருத்தர ஹர்ட் பண்றது. அதுக்கப்புறம் ஆசைகள்லாம் இருக்கு அப்படின்னு சரீரத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் இருக்கு. அதே மாதிரி மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள் என்னன்னாக்க பேட் தாட்ஸ் வருது, பொய் சொல்றோம், இன்னொருத்தருடைய திங்ஸுக்கு ஆசைப்படுறோம், என்ன அதெல்லாம் விட பெரிய ஆசைன்னு இப்படி ஒரு நாள். இந்த வாக்குனால பாத்தீங்கன்னா கடோரமா பேசுறது, இன்னொருத்தர் மேல குறை சொல்றது இல்லையா, யோசிக்காம டக்குன்னு பேசுறது, இப்படிப்பட்ட ஒரு 10 விதமான தோஷங்கள் நம்ம கிட்ட இருக்கான். இந்த 10 விதமான தோஷங்களும் இந்த தசஹரா தசமியில போறது அப்படின்றதுனால தசஹர தசமி அப்படின்னு பேரு. இந்த 10ஐயும் போக்கக்கூடியதான ஒரு நாள். இந்த 10ஐயும் போக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்க வேதாந்த விஞ்ஞானத்தினாலதான் இது போகும். இப்படிப்பட்ட வேதாந்த விஞ்ஞானம் அப்படின்னா என்ன? சாட்சியை பற்றிய விஞ்ஞானம். சாட்சியை பற்றிய விஞ்ஞானம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது பரமாத்மாவை பற்றிய விஞ்ஞானம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. பரபிரம்மத்தை பற்றிய விஞ்ஞானம். இந்த பரபிரம்மமானது எங்க இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா முண்டகோபனிஷத்துல யதா பூர்ணநாபிஹி ஸ்ருஜதே கிருண்ணதே ச யதா பிருத்திவ்யாம் ஓஷதயः சம்பவந்தி யதா சதஹ புருஷாத் கேஷலோமானி ததா அக்ஷராத் சம்பவதி இஹ விஸ்வம் அப்படின்னு இந்த உலகமானது இந்த பரபிரம்மத்திலிருந்து தான் தோன்றினது அப்படின்னு முண்டகோபனிஷத்துல 7வது பத்திரத்துல சொல்லிட்டு, அதை சொல்லும் பொழுது இந்த உலகத்தை எப்படி உண்டாக்கினார் பரமாத்மா அப்படின்னு கேட்டா, இவர்தான் உபாதான காரணமாகவும் இருந்தார், மெட்டீரியல் காசாகவும் இருந்தார், அவர்தான் நிமித்த காரணமாகவும் இருந்தார் இல்லையா. அவர் தான் இன்டெலிஜென்ட் காசாமலும் இருக்கார். ஆனா உலகத்துல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காசுக்கும் நிமித்த காசுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டால் அதனுடைய மெட்டீரியல் காசு என்ன? நிமித்த காரணம் என்ன? குயவன். குயவனுக்கும் மரனுக்கும் மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? மண்ணை வைத்துக் கொண்டு அவனுடைய இன்டெலிஜென்ஸ்னால அவன் ஒரு குடத்தை தயாரிக்கிறான் இல்லையா. இந்த குடமானது என்னைக்கு வேணாலும் அது உடைஞ்சு போகும். ஆனா இந்த குயவனானவர் பத்திரமா இருப்பார். குடம் உடைஞ்சாலும் குயவன் இருப்பார். அப்படிதான் நமக்கு தெரிஞ்சது. மெட்டீரியல் காசுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் வந்ததுன்னா கூட
இன்டெலிஜென்ஸ் காசா இருக்கிற போய்வன் செத்தா போட்டுவான் சார், இவர் பண்ண குடமானது உடஞ்சி போச்சு, அதனால இந்த பண்ண பயவனும் சாவான்னு எங்கேயாவது இருக்கோ? இல்லவே இல்லை. சரி, குயவன் செத்ததுனால அவன் பண்ண மண்பாண்டங்கள்லாம் செத்து போயிடுமான்னு இருக்காது. இப்ப நம்ம லோகத்துல எப்படி பாக்குறோம் அப்படின்னாக்க, இன்டெலிஜென்ஸ் காசு வேற, மெட்டீரியல் காசு வேற, இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த பரமாத்மாவை பத்தி சொல்லும் பொழுது இந்த உலகத்தை பண்ணவர் அவர்தான் அப்படின்னு பண்ணா நம்ம கேள்வி கேட்டோம். சார், உலகத்தை பரமாத்மா பண்ணார், பகவானானவர் இந்த உலகத்தை உண்டாக்கினார்னு சொல்ற, அவர் என்னவாக உண்டாக்கினார்? அவர் என்ன மெட்டீரியல் காசா இன்டெலிஜென்ட் காசா அப்படின்னு கேள்வி. நீங்க மெட்டீரியல் காசுன்னு சொன்னீங்கன்னாக்க தகராறு போயிடும். என்னைக்கு இருந்தாலும் மெட்டீரியல் உடஞ்சி போச்சுன்னாக்கா அவர் போயிடுவார்னு ஆயிடும். இன்டெலிஜென்ஸ் காசுன்னா கூட அவர் போனா கூட இந்த உலகம் இருக்குன்னு ஆயிடும். இப்போ நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால வேதமானது என்ன சொன்னது, ஓஹோ இப்ப இல்லப்பா அவர் தான் மெட்டீரியல் காசு, அவரே இன்டெலிஜென்ட் காசு அப்படின்னாரு. லோகத்துல இங்க எங்கேயாவது இருக்கா சார்? ஒருவரே மெட்டீரியல் காசாகும், ஒருவரே இன்டெலிஜென்ட் காசாகும், நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் ஒருவரே எப்படி சார் இருக்கும்? நிமித்த காரணம்னா ஒரு மனிதன் பண்ணுகிறான், அவனுக்கு சேத்தனமா இருக்கணும், அவன் ஒரு புத்திசாலியா இருக்கணும், அவன் பண்ணுவான் இன்டெலிஜென்ட், ரைட்டு. மெட்டீரியல் காசா இருந்தா அது மண்ணு, கல்லு, கோல்டு, இந்த மாதிரி பொருள்கள் இல்லையா? பொருள்களும் அதை படைக்கக்கூடிய கர்த்தாவும் இல்லையா, கர்மாவும் கர்த்தாவும் எப்படி ஒருவனாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இருக்குப்பா, உலகத்திலேயே இருக்கு, நம்ம ஊர்லயே. எனக்கு சார் ஊர்ல எனக்கு தெரியற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னதா நீங்க புதுசா ஏதாவது கதையெல்லாம் கட்டக்கூடாது. இருக்குப்பா, உனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் இருக்கு, சிலந்தி எக்ஸாம்பிள் இருக்கு, ஊர்ணநாபிகி அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா. அது பாரு, அதுவே தங்கிட்ட இருந்து அந்த லாலா ஜலத்துல இருந்து அந்த நூலை உண்டாக்கி அதுலயே அப்படி போயிட்டே இருக்கு. அதை யாராவது அட்டாக் பண்ற மாதிரி இன்னொரு பூச்சி வந்ததுன்னா டக்குன்னு அதை உள்ள இழுத்துக்கிறது. சோ தானே மெட்டீரியல் காசாகவும் இருக்கு, தானே அதை கண்ட்ரோல் பண்ற இன்டெலிஜென்ட் காசாகவும் இருக்கு, அதுக்கே கர்த்தத்துவமும் இருக்கு, கர்மத்துவமும் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த சிலந்தி திஷ்டாந்தத்தை வைத்துக் கொண்டு பார்த்தா இட் இஸ் பாசிபிள். ஒரு எக்ஸாம்பிள காமிச்சா நீங்க ஒத்துக்கணும், ஊர்ல இப்படி இருக்கு. ஆகையினால் பரமாத்மாவானவர் இன்டெலிஜென்ட் காசாகவும் இருக்கிறார், அவரே மெட்டீரியல் காசாகவும் இருக்கிறார். சரி, அது மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் தானா? பாருங்க, லோகத்துல யதா பிருத்திவியாம் ஓஷதயா சம்பவந்தி, பிருத்திவியிலிருந்து எத்தனையோ விதமான செடிகள்லாம் உண்டாகிறது இல்லையா? பிருத்திவி மெட்டீரியல் இன்டெலிஜென்ட் காசு மாதிரியும் ஓஷதிகள் எல்லாம் அதுல இருந்து உண்டாகிறது. இதெல்லாம் எந்த ஒரு நோக்கமும் இல்லாம பிருத்திவிக்கு இதெல்லாம் ஆக போறது. அது வாட்டி இந்த செடி கொடி கிரைஸ் எல்லாம் ஊராருக்காக அது கொடுக்கறது. அதே மாதிரி ஜடமாக இருந்தாலும் அந்த ஜடமாக இருக்கக்கூடியதுல வரக்கூடிய செடி கொடிகளை எல்லாம் உண்டாக்குகின்றதான ஒரு சேத்தனமான ஒரு நிலையம் அந்த பிருத்திவிக்கு இருக்கு. சோ ஜடமாகவும் இருக்கும், சேதனமாகவும் இருக்கக்கூடியது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள். அதே மாதிரி சேதனமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கான். இந்த என்னுடைய மனுஷன்ல கால்லயோ கையிலயோ விரல்லையோ நீங்க பின்னால குத்தினீங்கன்னா எனக்கு வலிக்கிறது. ஆனா எங்கிட்ட இருக்கக்கூடிய ரோமங்களையோ எங்கிட்ட இருக்கக்கூடிய நகத்தையோ நீங்க கட் பண்ணா எனக்கு வலிக்கல. இப்படியும் இருக்கு இல்லையா? உலகத்துல இப்படி எல்லாம் விசேஷங்கள் இருக்கிறதுனால இத மாதிரி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரமாத்மாவானவர் எப்படி பண்ணார் அப்படின்னா, அவரே உபாதான காரணமாகவும் அவரே நிமித்த காரணமும் அவரும் வேறற்றதாகும் விபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை உண்டு பண்ணினார் அப்படின்னு உபனிஷத் சொன்னதான் நமக்கு தெரியும். அப்படின்னு சொன்னது எந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு, ஊர்ணநாபிகி திஷ்டாந்தத்தை வச்சுட்டு மெட்டீரியல் காசு இன்டெலிஜென்ட் காசை சொன்னார். பிருத்திவியாம் ஓஷதேகாவை வைத்துக் கொண்டு ஒரு ஜடமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சேத்தனம் செய்யக்கூடிய காரியங்களை வரும் அப்படின்னு சொல்றதுக்கு, சேத்தனமாக இருந்தாலும் ஜடமாக இருக்கக்கூடிய ரோமங்கள் ஜடமாக இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாமும் வரலாம், அதனால ஒண்ணு அது அஃபெக்ட் ஆகாது. இப்படி இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் உலகத்துல இருக்கா மாதிரி இந்த பகவானானவர் இந்த உலகத்தை தயாரித்துக் கொண்டார். அதனால இதுல
இன்னொரு பிரச்சனை வந்தது. உபாதான காரணமாகவும் அவர் இருக்கார், இன்டெலிஜென்ஸ் காசாகவும் அவர் இருக்கார் அப்படின்னு சொன்னீங்க. உபாதான காரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா மெட்டீரியல் காசு. மெட்டீரியல் காசை எப்படி புரிஞ்சுக்கிறது? எத்வினா என்ன சம்பவத்தி தத் தஸ்ய உபாதான காரணம். எது இல்லாமல் எது நடக்காதோ அது அதனுடைய உபாதான காரணம். குடமானது இருக்குன்னா மண் இல்லாம குடம் நாட் பாசிபிள். வித்வுட் மண் தேர் cannot be a குடம். சோ மண் என்னவா இருக்கணும்? அதுதான் உண்மையான மெட்டீரியல் காசா இருக்கணும். குடத்துக்கு மண்ணானது மெட்டீரியல் காசு. ஏன் மண் இல்லாம குடமே இல்லையே அப்படின்னு இருக்கு. சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் காசானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது பரிணாமி காரணமாக இருக்கிறதா இல்ல விவர்த்த காரணமாக இருக்கிறதா அப்படின்னு. பரிணாமி காரணம் அப்படின்னா என்ன, விவர்த்த காரணம்னா என்ன, இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லையா? பரிணாமி காரணமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப பால் இருக்கு, அந்த பாலை காய்ச்சி ராத்திரி அதுக்கு உரக்குட்டி வச்சான்னாக்கா அடுத்த நாள் காத்தால வந்து பார்க்கும் பொழுது நமக்கு தயிர் ஆகிறது இல்லையா? அப்போ தயிருக்கு எது மெட்டீரியல் காசு, உபாதான காரணம்? பால். கரெக்டா? ஆனா நேற்றுக்கு ராத்திரி பாலாக இருந்தது, இன்னைக்கு காத்தால பாலாக இல்லை. அந்த பால் என்ற நிலையை தாண்டி பால் என்ற நிலையிலிருந்து அது நழுவி அது இப்ப என்ன ஆச்சு, தயிர் என்று ஆயிடுச்சு. பால் போயிட்டு சார். இப்படி பகவானானவர் இந்த உலகத்தை உண்டு பண்ணார், அவரும் சேஞ்சா தான் ஆவார். அப்படி எப்படி சேஞ்சில சாட்சியாக இருக்க முடியும்? சந்தேகம் வரும் நமக்கு. பாலானது தயிராக மாறி போயிடுச்சுன்னா திருப்பி பால் வருமோ? அதுல வராது இல்லையா? ஒரு பீஜத்தை வைத்தீர்கள், அந்த பீஜத்திலிருந்து ஆலமரத்து பீஜத்தை வைத்தோம், அது என்ன ஆச்சுன்னா பெரிய விருட்சமா ஆயிடுச்சு. பெரிய விருட்சமா ஆயிடுச்சுன்னாக்க இப்ப அங்க சீடு அங்க இருக்குமோ? அதான் சீடு தான் மரமா ஆயிடுச்சு. இந்த சீடு தான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து ஸ்ப்ரவுட் வந்தது, அதுல இருந்து செடியாச்சு, அதுல இருந்து அடித்தட்டு வந்தது, அதுல இருந்து பிரான்சஸ் வந்து அதுல இருந்து மரமா போச்சு, அதுல இருந்து இலைகள்லாம் வந்தது, அதுல வந்து காய் வந்தது, அதுல இருந்து கனி வந்தது, இப்படி பெரிசா போயிடுச்சு. சீடு போய் மரம் வந்தது இல்லையா? அப்படித்தானே? அப்போ பகவானால இந்த உலகமானது உண்டாச்சுன்னு சொன்னா அவர் சீடு மாதிரி இருக்காரா இல்ல பால் மாதிரி இருக்காரா? அப்படி இருந்தால் அவர் பரிணாமி காரணம் ஆகிவிடுவார், அவரே எல்லாமுமாக மாறிவிடுவார் அப்படின்னு ஆகும். சரி, இப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய சொரூபத்தை தியாகம் பண்ணித்தான் அவருக்கு காரணத்துவம் என்பது சித்திக்கும் அப்படின்னு சொன்னா அதுவும் சரியா வரல. பரமாத்மா எப்படி சார் மாறுவாரு? ஒரு தடவை வரும்போது பரமாத்மா போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த உலகமே எத்தனை பரமாத்மா இருக்கிறது? ஏக்கமேவ அத்விதீயம் பிரம்ம, ஒரே பிரம்மா கிட்ட எப்படி சார் இவ்வளவு பெரிய உலகம் போறோம் அப்படின்னு ஒரு காரணம். சரி, இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரு வழி இருக்கு. விவர்த்த காரணம்னு ஒத்துக்கலாம் சார். அவரு பொண்ணை இன்னொன்னு காண்பார், அவர் தான் இருக்கார். ஆனா அவர் இந்த உலகத்தை அவர் உண்டு பண்ணின மாதிரி காண்பிப்பார் இல்லையா? அதுக்கு பேர் விவர்த்த காரணம். ஸ்வஸ்வரூப அபரித்யாகேன அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சீங்க. விவர்த்த காரணம்னு சொன்னா எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. பகவானானவர் மாறவே மாட்டார், தன்னுடைய சொரூபத்தை தியாகம் பண்ண மாட்டார். ஆனா இந்த உலகத்தை அவர் சிருஷ்டிப்பார். கரெக்டா? விசேஷமாக ஒரு சிருஷ்டியை கொண்டார், அவர் மாற மாட்டார், அவருடைய சொரூபம் மாறாது அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா பாருங்க, இதுலயும் பிரச்சனை வருது. கிளாசிக் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இப்போ பேக்கரா இருக்கார், பேக்கரா இருக்கக்கூடியவர் ட்ரீம் வந்ததுன்னா பேக்கர் சேஞ்ச் ஆயிடுறாரு அப்படின்னு சொன்னோம். என்ன ஆர்கியூ பண்ண இல்லப்பா, ட்ரீம் வந்ததுன்னா பேக்கர் செட்டா போயிடுறான், திருப்பி வந்துடுறான் இல்லையா? அப்படின்னா என்னென்ன, ட்ரீம் கொஞ்ச நாளைக்கு அப்படி தோணிட்டு திருப்பி அவன் திருப்பி வேக்கரா இவன் வந்துட்டான் அப்படின்னு வச்சுக்கிற மாதிரி இந்த உலகமானது மாயிக்கமாக அந்த பகவான் கிட்ட இருந்து வந்தது சார் அப்படின்னு. சரி சார், இப்படி சொல்ற நீங்க வேதாந்தத்தை நான் ரொம்ப நாளா கேட்டு இருக்கேன். வேதாந்தத்துல பார்த்தா பரிணாமி காரணமாகவும் சொல்றது இல்லையா? அது என்னென்னமோ சொல்ற. அது ஸ்ரீ வித்யா எல்லாம் பாத்தீங்கன்னா பிருத்திவி, அப்பு, தேஜோ, வாயு, கால, ஆகாஷ, திக்கு, கால, மனம், என்னென்னவோ தார்க்கிகன் இந்த உலகத்தை சொல்றான் இல்லையா? அதுல ஆத்மாவையும் கூட சேர்ந்துக்கிறான்.
சேர்த்து சொல்றான். இப்படி ஒரு குரூப் வருது. இன்னொரு குரூப் பார்த்தா 36 தத்துவங்கள் சார், என்ன காலா ராகா வித்யா அப்படின்னு சொல்லி அவன் 36 தத்துவங்களோட இந்த அம்பாளானவள் மாறுகிறாள் சார் அப்படின்னு சொல்றான். இப்படி பரிணாமி காரணமாக சொல்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அங்கங்க அவ்வளவு பிலாசபி இருக்கு. அதனால பகவான் பரிணாமி காரணம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவாரு? இருக்கலாமே. நீங்க பாருங்க, சாந்தோக்கிய உபநிஷத்துல கோல்ட வச்சுட்டு எக்ஸாம்பிள், இருப்பை வச்சுட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆகையினால பரிணாமி காரணம்னு சொல்றதுக்கும் நம்ம கையில நிறைய பிரமாணங்கள் இருக்கு. விவர்த்த காரணம்னு சொல்றதுக்கு பிரமாணம் இருக்கானா இருக்கு. அதே சாந்தோக்கிய உபநிஷத்துல சதேவ சௌமியா இதமக்ர ஆசி ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம அப்படின்னு சொல்றது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லையா? பரிணாமவாதத்தை எப்படி புரிந்து கொள்றது, விவர்த்தவாதத்தை எப்படி புரிந்து கொள்றது அப்படின்னு பார்த்தா, பாருங்க, நம்மளுடைய அறிவுலதான் இதெல்லாம் இருக்கு. நம்மளுடைய அறிவை இப்ப கோல்டு எடுத்துங்க. இப்ப எங்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டானது மோதிரமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, எங்கிட்ட 2-3 மோதிரம் சேர்ந்துருது. இந்த மோதிரங்களை எல்லாம் எடுத்துன்னு போய் ஆச்சாரி கிட்ட கொடுத்து நான் ஒரு செயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க கரெக்டா இல்லையா? மோதிரமாயினது செயின் ஆயிடுச்சு இல்லையா? என்னுடைய இருக்கக்கூடிய தங்கத்துல நான் மோதிரம் பண்ணேன். என்கிட்ட இருந்த மோதிரங்கள், என்கிட்ட இருந்த ஒரு வளையல் எல்லாம் சேர்த்து மொத்தமா போட்டு ஒரு செயின் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்படி சொன்னா பரிணாமி ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோல்டானது மாறி இருக்கிறது உண்மை. இன்னொரு ஆங்கிளும் இருக்கு. அது என்ன? நான் எது பண்ணாலும் அதுல இருக்கக்கூடிய கோல்டுனஸ் அது மாறிட்டா மாறவே இல்லை. கோல்டுனஸ் மாறவே மாறாத. என்ன பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணீங்க, அதுல இருக்கக்கூடிய கோல்டுனஸ் மாறுமோ? அதே மாதிரி இந்த பகவானை இந்த ஒரு ஆங்கிள் நீங்க உலகம்ன்ற ஆங்கிள் பார்த்தா பரிணாமமான மாதிரி இருக்கு. இன்னொரு ஆங்கிள் பிலசாபிக்கலா நீங்க வேதாந்திக் ஆங்கிள் பாத்தீங்கன்னா அது விவர்த்தமாகவும் இருக்கு. அது எப்படி சார் ஒன்னே விவர்த்தமாகவும் இருக்கும் பரிணாமியாகவும் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப அது மாயையினால இருக்கும்பா அப்படின்னு சொன்ன. மாயையினால எப்படி இருக்கும்? அந்த மாயையானது இன்எக்ஸ்பிளிகபிள் பாது. அதை நீங்க இப்ப இன்னதுன்னு சொல்லாது. மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி நசாஹம் தேஷு அவஸ்திதா அப்படின்னு சொன்னார். ஓஹோ, எனக்கு ரொம்ப வசதியா போச்சு. என்னாலதான் இந்த உலகமானது உண்டாச்சு. மயா ததமிதம் சர்வம், நான் இதுல எங்கும் இருக்கிறேன், போக்கப்பட்டிருக்கிறேன். ததமிதம் வியாபித்திருக்கிறேன், எங்கும் வியாபித்திருக்கிறேன். எல்லா உலகங்களும் மஸ்தானி சர்வபூதானி, எல்லா பூதங்களும் எங்கிட்டதான் இருக்கு. நான் அவைகள் இல்ல, இதெல்லாம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னார். ஆஹா, கரெக்டா பாருங்க, ப்ரூஃபே இருக்கு. அவர் தான் எல்லாமுமாக உலகத்துல இருக்காருன்னு சொன்னா, அடுத்த லைன்லயே போய் நச்ச மஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பூத பிருன்னச்ச பூதஸ்தஹ மமாத்மா பூத பாவனஹ. இது எதுவுமே என்கிட்ட இல்லப்பா, நான் எங்கேயும் மாறுறதே இல்லப்பா. ஆனா நான் தான் இது எல்லாத்தையும் தரிக்கிறேன், நான் தான் இது எல்லாத்தையும் காப்பாத்துறேன், நான் தான் இதுக்கெல்லாம் லயத்துக்கு காரணம். எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்வயம் அதிசம்பிசந்தி அப்படின்னு வருது. இது எப்படி நீங்க கோல்ட ஒரு ஆங்கிள் பார்க்கும் பொழுது பரிணாமி மாதிரி தோணித்தோ, ஒரு ஆங்கிள் பார்க்கும் போது கோல்டுனஸ் ஆங்கிள் பாத்தீங்களோ, அப்படி இந்த உலகத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்க அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியும் இல்லையா? அப்போ அவர் என்ன சொன்னார்? உலகத்துல எல்லாமுமாக நான் ஆகிவிடுவேன் அப்படின்னு சொன்னார். எப்படி ஆகுவேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னாக்க, மாயினால ஆகுவேன் அப்படின்னு சொன்னார். மாயினா என்ன? யா மா சா மாயா. எது இல்ல ஆனா இருக்கா மாதிரி தெரியறதோ அதுதான் இந்த உலகம். இந்த உலகமானது ஆக்சுவலா இல்ல, இருக்கா மாதிரி தோன்றது அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, இது அவ்யக்தனாம்னி பரமேஷ சக்தி, அந்த அம்பாளுடைய பரமேஸ்வரனுடைய சக்தியாக இருக்கக்கூடியவள் தான் மாயை
அவளுக்கு இன்னொரு பேரு அவ்யக்தம்னு பேரு. அவ்யக்தனாம்னி பரமேஷ சக்தி அனாதி அவித்யா திரிகுணாத்மிகா பரா. இவளுக்குதான் அனாதி அப்படின்னு பேரு. அனாதி காலமா பிகினிங்லெஸ் காலத்துல இது இருக்கு. அதனால மாயை எப்போ ஆரம்பிச்சதுன்னு என்கிட்ட கேட்காதீங்க, பதில் இல்ல. அது அவித்யை. அதுக்கு இன்னொரு பேரு அவித்யை. அது திரிகுணாத்மிகா, சத்துவகுண சத்துவம் தமசு ரஜோகுணம்னு 3 குணத்தோட கூடி இருக்கக்கூடியது. அதுதான் பரா என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது எல்லாம் காவியானுமேயா. ஒரு காவியத்தை நம்ம இருக்கிறத வச்சுட்டு உலகம் இருக்கு, அதை என்ன பண்றதுன்னு தெரியல. அது நிமித்த காரணம் உபாதானமா சொல்ல தெரியல சார், அதனால ஏதோ உன்னை போட்டு நான் அனுமானம் பண்றேன். காவியானுமேயா. அது எப்படி பண்றேன்? சுதியா மயா மாயா, சுதியா மாயா, என்னுடைய புத்தியினால பண்றேன். இப்படித்தான் இந்த உலகமானது வந்திருக்கு. யயா ஜெகத் சர்வம் இதம் பிரசூயதே, இப்படி அல்லவோ இந்த உலகம் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு விவேக சூடாமணியில ஆச்சாரியார் சொல்லியிருக்காரு. சோ இந்த மாயை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அத சத்துன்னு சொல்ல முடியல, அசத்துன்னு சொல்ல இல்லையா. சன்னாப்ய சன்னாப்யுபயாத்மிகானோ, அத சத்துன்னு சொல்ல முடியல, அசத்துன்னு சொல்ல முடியல. பின்னாப்ய பின்னாப் அபிபயாத்மிகானோ அப்படின்னாரு. இது என்னை விட வேறானதுன்னு சொல்ல முடியல, என்கிட்டதான் இந்த மாயை இருக்குன்னு சொல்ல. மஸ்தானி சர்வபூதானின்னு சொல்ல முடியல, அகம் தேச அவஸ்திதான்னு சொல்ல முடியல. அதுக்கப்புறம் இது நிர்குணமா சகுணமா அதுவும் சொல்ல முடியல. சாங்கார் கணங்காப்யுபயாத்மிகானோ இப்படியும் இல்ல. என்ன சார் இது இப்ப என்னதான் சொல்றது இருக்குன்னாரு. மகா அத்புதா அனிர்வச்சனீய ரூபா. This cannot be explained at all, however much you try. It is not because I do not know, I cannot explain. It cannot be explained by anybody at any point of time. Nobody, no person in this world can explain you. அதுக்கு பேர் தான் மாயா அப்படின்னு சொன்ன. அகடித கட்டனா பகியசி மாயா அப்படின்னு சொன்ன. இந்த மாயையானது எந்த ரூபத்தை வேணாலும் எடுக்கும் சார். அது என்ன பண்ணும், எப்ப பொருந்தாத விஷயங்கள்லாம் பொருந்துன்னு சொன்னானோ, எப்ப கடயதி ஜகத் ஈஷ ஜீவ பேதம் து அகலித கடனா பகியசி மாயா அப்படின்னு. இந்த மாயையானது ஜகத்தாவும் இருக்கும், ஈஸ்வரனாகவும் இருக்கும், ஜீவனாகவும் இருக்கும் சார். இது சொல்லவே முடியாது. இதுக்கெல்லாம் காரணம்னா கண்டுபிடிக்க முடியாது சார். அப்படி இருக்கக்கூடியது எதுவோ அதான் மாயை. இந்த மாயையானது ஹரியாவும் இருக்கும், ஹரனாகவும் இருக்கும். இது சிவன் சொன்னாலும் அது பொருந்துற மாதிரி இருக்கும். அம்பாள்னு சொல்லி பாருங்க பொருந்தும். இல்ல இல்ல இதெல்லாம் அம்பாலா இருக்கக்கூடியது சான்ஸே கிடையாதுன்னு அடிக்கி பேசுங்க. ஆமா சார், அம்பாலா இருக்க முடியாது, அது புள்ளிங்கமா தானே இருக்கணும், சிவனாதான் சார் இருக்கணும். சிவனா இருக்க முடியுமான்னு ரொம்ப யோசிச்சு பாத்துங்க. ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூட நாராயணன் தானே சார். நாராயணன் கேசவா பரம் நாஸ்தின்னு வேற சொல்லியிருக்கேன் சார். சாட்சாத் விஷ்ணு மகாவிஷ்ணு தான் சார் இந்த உலகம். விஷ்ணு பராயணம் சொல்ல ஜெகத் பிரபம் தேவ தேவம் அனந்தம் புருஷோத்தமம் சுவன் நாம சகஸ்ரேன புருஷஸ்தத உத்திதா அப்படின்னு கிளியார் கரெக்டா சொல்லுங்க. இப்படி சொன்னாலும் கரெக்டா வரும், இல்லன்னு சொன்னாலும் ஏன் சார் அதான் மாய. அகடித கட்டனா பகியசி மாயா. பொருந்தக்கூடாத விஷயங்களை எல்லாம் பொருத்த செய்வது எதுவோ அதுக்கு பேர் தான் மாயை அப்படின்னு சொன்னார். இது மாத்திரம் இல்ல, இன்னும் கூட போய் மாயா பஞ்சகத்துல சொன்னாரு. புடையதி சுததார கேக மோகம். என்னுடைய ஆத்துக்கார், என்னுடைய குழந்தை, என்னுடைய வீடுன்னு சொல்றது அதுவே ஒரு பெரிய மாயை. அதையே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. இவர்கள்லாம் உங்களை சார்ந்தவர்களான்னா இல்லன்னு தெரியல. இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் நான் எதுக்காக இவ்வளவு நூத்துக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இது எல்லாம் முதல் ஸ்லோகத்துல சொல்லிட்டார். நான் இப்ப அரை மணி நேரம் சொன்ன விஷயங்கள்லாம் அந்த முதல்ல ஒரு லைன், அந்த லைன்ல கொண்டு வந்து வித்யாரண்யர் அத்தனை பிலசாபியே எடுத்துன்னு வந்து அத்வைத பிலாசபதி இல்ல என்னெல்லாம் நமக்கு பிரகரண கிரந்தங்கள் சொல்லி கொடுத்ததோ, உபனிஷத்துகள் சொல்லி கொடுத்ததோ, அது எல்லாத்தையும் முதல் லைன்லயே கொண்டு வந்து அடக்க போகிறார். பாருங்க. பரமாத்மா அத்வயானந்த பூர்ணஹா பூர்வம் ஸ்வமாயயா ஸ்வயமேவ ஜகத் பூத்வா பிராவிஷத் ஜீவரூபதஹ. பரமாத்மா அத்வய ஆனந்த பூர்ணஹா. இந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு முன்ன சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம்.
சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் அப்படின்னு வேதமானது நம்மளுடைய கிருஷ்ண யஜுர்வேதமானது தைத்திரிய உபனிஷத்தானது நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? அது சித்தாகவும் சத்தாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானமானந்தம் பிரம்மா, அந்த ஆனந்தமாக இருக்கக்கூடியது பிரம்மா அப்படின்னு அத்வய ஆனந்தமாக இருக்கு. அதே பிருகதாரண்யக கொஞ்சம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே அப்படின்னு பூர்ணஸ்வரூபமாக இருக்கக்கூடியது அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லுது. இன்னொரு ஸ்ருதியானது சதேவ சௌமியா இதமக்ர ஆசி ஏகமேவா த்விதீயம் பிரம்மா, அத்வயமாக இந்த பிரம்மமானது இருக்கு அப்படின்னு எத்தனை உபனிஷத் பாருங்க. அத்வயம்னு சொல்றதுக்கு, ஆனந்தம்னு சொல்றதுக்கு, பூர்ணம் அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கு இல்லையா? இதெல்லாம் எப்படி இருந்தது? சிருஷ்டிக்கு முன்னாடி இது அத்வயமாக இரண்டற்றதாகவும் ஆனந்தமாகவும் பூர்ணமாகவும் இல்ல பூர்ண ஆனந்தமாகவும் இருந்த பரமாத்மா முன்னாடி எப்படி இருந்தார்? இப்படிதான் சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசி இப்படி இருந்த பரமாத்மா இப்ப என்ன பண்ணார்? ஸ்வ மாயையா, இப்ப தன்னுடைய மாயையினாலேயே, இப்ப இந்த மாயையினாலேயே இப்ப அவர் என்ன பண்ணார்? ஜகத்தாக பரிணமித்தார். எப்படி பரிணமித்தார்? மெட்டீரியல் காசாக பரிணமித்தாரா இல்ல இன்டெலிஜென்ட் காசாக பரிணமித்தாரா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இப்படி ரெண்டு ஆங்கிள் அதை பார்க்கணும். எப்ப நான் மாயைன்னு சொன்னானோ அது இன்எக்ஸ்பிளிகபிளா ஆயிடுச்சு. அதனால இந்த ஆங்கிள் பார்த்தா அப்ப இது கரெக்ட், அந்த ஆங்கிள் பார்த்தா இவர் கரெக்ட். ஆனா நம்மளுடைய ஓட்டு விவர்த்தத்துக்கு தான் இருந்தாலும் இந்த மாயையை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக சோ மாயையா அப்படின்னாரு. மாயா அப்படின்னு சொல்லியாச்சுனால இன்எக்ஸ்பிளிகபிள் அனிர்வச்சனீயா மாயா, இப்படி அனிர்வச்சனீயமான தன்னுடைய மாயா சக்தியினால இல்லையா, பரமேச சக்தி அப்படின்னு நம்ம விவேகோடாமணியில இப்ப பார்த்தோம் இல்லையா, இப்படி பரமாத்மாவுடைய மாயா சக்தியினால மாயையா அது என்ன ஆச்சு? ஸ்வயமேவ ஜகத்பூதா, தானே இந்த ஜகமாக ஆயிடுச்சு. யதா ஊர்ணனாபிகி சிருஜதே கிருந்ததேச, அதே மாதிரி இவர் இந்த உலகத்தை உண்டாக்கினார், இந்த உலகத்தை காக்கிறார், இந்த உலகத்தை அவரே லயமும் பண்ணிக் கொள்கிறார். யாரு? ஸ்வயமேவ. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தானே ததாத்மானம் ஸ்வயம குருத சத்யத்யச்சா பவது நிருத்தஞ்சா நிருத்தஞ்ச எல்லாம் உபனிஷத், எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் உபனிஷத் பின்னாடி இல்லையா. மாயா, மாயைக்கு என்ன உபனிஷத்? மாயையா மாயாந்து பிரகிருதி வித்யா மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். இப்படி ஒரு லைனுக்கு பின்னாடியும் சுதி பிரமாணம் பலமா இருக்கு. அப்படிப்பட்ட அவர் ஸ்வயமேவ ஜெகத் பூத்வா, அவரே ஜெகத்தாக ஆகிவிட்டார். தத் ரிஷ்வா ததேவானுப்ராவிஷதே ததனுப்ரவிஷ்ய சத்யத்யச்சா பவதே, அவரே என்ன பண்ணாரு? இப்ப ஸ்வயமேவ ததாத்மானம் ஸ்வயம குருத அப்படி ஆகி இந்த அத்வயமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மமே சகுணமாக இப்போ ஜெகத்தாக பரிணமித்து விட்டார். அன்னதோட இல்லாமல் எப்படி பண்ணார்? ஜீவரூபத்தா பிராவிஷது, ஜீவன் என்ற ரூபத்தோட அவரே என்ன பண்ணார்? அந்த சித்துன்ற பரமாத்மாவே சிதாபாசனாக ஆபாசமாக இருக்கா போல எல்லாருக்கும் ஜீவன் ஜீவன்ற ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிருக்கார். எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நம்ம எல்லாம் டிஃபரெண்ட் நினைச்சுட்டு இருக்கோம். எல்லாம் ஒரே பரம்பொருள்ன்றத நமக்கு தெரியாதைக்கு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த மனசு இந்த சரீரத்தோட நான் என கருதி எல்லாரையும் ஜீவனா சொல்றோம்னா அது அந்த மாயை, அந்த பரமாத்மா பண்ற ஒரு லீலை தான். அது ஜீவரூபமாக அவர் எல்லார் கையிலையும் உள்ள பிரவேசித்து விட்டார் சார். அந்த ஆத்ம சைத்தன்யமானது முதல்ல எப்படி இருந்தது? இரண்டற்றதாக சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசி, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி அத்வயமாக இருந்தது, ஏகமாக இருந்தது, ஏவவாக இருந்தது, அத்வைத்தமாக இருந்தக்கூடிய அந்த பரமாத்மாவானவர் என்ன பண்ணாரு? ஆனந்த பூர்ணகாவா இருந்து கொண்டு அவர் முதல்ல பூர்வம் இப்படி இருந்து கொண்டு ஸ்வமாயையா தன்னுடைய மாயையினாலேயே ஜகத்தாக மாறிவிட்டார். எப்போ? வெண்ணு ஹவ் அப்படின்னா
ஸ்வயமேவ ஜெகத் ரூபா, அவரே அவர் ஜெகத்தாக ஆகி அதுல ஜீவரூபத்தா பிரவேச, ஜீவன் என்ற ரூபத்தோட பிரவேசித்து விட்டார். என்னாச்சு? போக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஜெகத்தும் பிரம்மம், இந்த ஜெகத்தை அனுபவிக்க கூடியதான போக்தாவாக இருக்கக்கூடிய ஜீவனும் பொண்ணு போகும் என்ற விஷயத்தையும் மாயையில கற்பித்து இந்த திருப்பட்டிக்குள்ள எழுதுன்னு வந்துட்டார். இந்த திருப்பட்டிக்குள்ள வந்திருக்கிறதுனால நான் என்ன சொன்னேன், தேச காலத்துக்குள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம இந்த ஆத்மாவை இந்த மூணுல இருந்து, இந்த ஜகத்துல இருந்து பிரிச்சு எடுக்கணும், ஈஸ்வரன்ல இருந்து பிரிச்சு எடுக்கணும், ஜீவன்ல இருந்து பிரிச்சு எடுக்கணும். இந்த மூணுல மாட்டிட்டு தேசமும் காலமும் வந்துவிடும். அதனால தேச கால கிரியா அதீதமான ஒரு ஸ்வரூபமான ஒரு ஆத்மா இருக்கிறதுனால அவரே எப்படி ரொம்ப அழகா போட்டுக்காரு. ஒரே பாறையில செய்த குதிரையும் அவர் தான், குதிரை மேல சவாரி செய்கிற அவரும் அவர் தான், அந்த போர் வீரனும் அவர் தான். எல்லாம் சாட்சி ஸ்வரூபமாக இருந்து விவர்த்தமாக இருந்து கொண்டு அவர் இதெல்லாம் பரிணாமி போல காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்ப்பா. இதுதான் சரிதா. அப்படிப்பட்ட அந்த பரமாத்மா எல்லா பொருளாகவும் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த பரமாத்மாவானவர் எல்லாத்திலையும் போகக்கூடிய இருக்குனாக்க, அப்போ எல்லாருடைய ஸ்தூல சரீரத்துக்குள்ளே அவர் போவார், எல்லாருடைய சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளேயும் போவார், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காரண சரீரத்துக்குள்ள போவான்னு சொல்லிடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கணும். தத்துவம் போகுது. காரணம் அவித்யா தானே, ஏகம் தானே காரணம். அதனால காரணத்தை சொல்ல முடியாது. நம்ம எல்லாமே காரண சரீரத்துல பிரம்மோடு தானே ஒதுங்குறோம். அதனால அதான் வெளியில எடுத்துக்கணும். நமக்கு எப்போ இந்த தைத்த புத்தி வருது அப்படின்னாக்க, தூங்கி எழுந்த உடனே கனவு காணும் போதுதான் நமக்கு நானுன்ற புத்தி, மமக்காரன்ற புத்தி எல்லாம் வருது. ஆகையினால ஸ்தூல சரீரத்திலையும் சூக்ஷ்ம சரீரத்திலையும் அவர் பூந்துட்டார். யார்? பரமாத்மாவானவர் பூந்தார். எப்படி பூந்தார்? மாயினால பூந்தார். மாயினால பூந்து அவர் என்ன பண்ணார்? அவளுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி, அவளுடைய புண்ணிய பாவத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜென்மாவை படிச்சு நம்மளெல்லாம் மனுஷராக ஆக்கி வச்சிருக்காரு இல்லையா? அவர் எப்படி எதை கொண்டு எதை படைக்க முடியும்? இல்லைன்னா அவருக்கு தோஷம் வந்து சேருமே. எல்லாரையும் ஒரே மாதிரி தானே படைக்க முடியும் பரமாத்மாவால. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வேற மாதிரி இருக்கேன், என் லைஃப் வேற மாதிரி இருக்கு, ஒரே கஷ்டங்களா இருக்கு. இன்னொருத்தருடைய லைஃப் பார்த்தா ஒரே சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஒருத்தருடைய உடம்புல 1008 உபாதிகள், சின்ன வயசுலயே ஒருத்தர் வயசானா கூட நல்லா சௌக்கியமா அம்புக்கு சாப்பிட்டு இருக்காரு. எப்படி இதெல்லாம்? அப்படின்னா என்ன சொல்ல வேண்டியிருக்கு? கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பகவான் படைக்கிறார். அந்த கர்மாவை கையில் கொண்டு அந்த சூக்ஷ்ம சரீரத்தையும் ஸ்தூல சரீரத்தையும் அவர் ஜீவனாக ஆகி இதன் உள்ள கூறுகிறார் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. சில சூக்ஷ்ம சரீரங்கள்லாம் எப்படி இருக்கு? வசத்தியான உத்கிருஷ்டமான சரீரமாக இருக்கு, சிலதெல்லாம் நிகிருஷ்டமான சரீரமா இருக்கு. இதுக்கு ஏத்த மாதிரி அவர் போறார். அவர் தான் எல்லாத்துலயும் போறார். நம்ம சொல்றேன் எல்லா சூக்ஷ்ம சரீரத்திலையும் எல்லா ஸ்தூல சரீரத்திலையும் போறார் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? சில சூக்ஷ்ம சரீரம், உத்தமமான சூக்ஷ்ம சரீரங்களை படைத்தவர்கள் தேவர்கள். கொஞ்சம் 2 கட்டானா இருக்கக்கூடிய சரீரத்தை, சூக்ஷ்ம சரீரத்தை படைத்தவர்கள் மனிதர்கள். பகவான் என்ன பண்ணார்? 2த்திலையும் போகக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கிறது. ஜீவரூபதா பிராவிஷத்துன்னு சொன்னேன்னு எப்படி பிரவேசம் பண்ணுகிறார் அப்படின்றத அடுத்த சொல்றார். அந்த சுத்த பிரம்மமாக இருக்கக்கூடிய பரமாத்மா விஷ்ணுவாதி உத்தம தேஹேஷு பிரவிஷ்டோ தேவதா பவத் மத்யாதி அதம தேஹேஷு ஸ்திதோ வஜதி தேவதாம். விஷ்ணுவாதி உத்தம தேஹேஷு பிரவிஷ்டः தேவதா அபவத் மத்யாதி அதம தேஹேஷு ஸ்திதோ வஜதி தேவதாம் அப்படின்னு அவர் உத்கிருஷ்டமான சூக்ஷ்ம சரீரங்களை உடையவர்கள் தேவர்கள். உத்கிருஷ்டமான ஒரு அப்படி பரமாத்மா என்ன பண்றார்? அவதார ரூபமாக இருந்து கொண்டு அவர் தான் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் அம்பாளாகவும் இல்லையா, பகவான் ஐயப்பனாகவும் பாலசுப்ரமணியனாகவும் குமாரசாமியாகவும் பிள்ளையாராகவும் அவர் தான் பரிணமிக்கிறார். விஷ்ணுவாதி உத்தம தேகேஷு, உத்தம தேகேஷம், அதுதான் அவதார ரகசியம். பரமாத்மா நம்மெல்லாம் கர்மாவனால வந்தோம், அவெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? அப்ப பகவானே சில சமயத்துல அந்த தேகத்தை எடுத்துக்கொண்டு வரலாம்.
மாயினால அவர் கொண்டு அவர் பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்குதான் தர்ம சம்ஸ்தாபனாந்தாய சம்பவாமி யுக யுகன்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? எப்படி யுக யுக பண்ணுவார்? இப்படி உத்தம சரீரத்தின் மூலமாக தேவதா ரூபமாக அவர் உள்ளே நுழைவார். சில மிச்ச சமயத்திலாம் எப்படி பண்றார்? இப்படி என்ன மாதிரி ஒரு மர்த்தியன், மர்த்தியன்னாக்கா ஒன் மார்டல், மார்டல் அர்த்தம் ஒன் ஹி சப்ஜெக்ட் டு டெத். இப்படி மர்த்தியனாக இருக்கக்கூடிய, அதமமாக இருக்கக்கூடிய லோயர் தேகத்திற்குள்ள இருந்து கொண்டு ஸ்திதஹா அப்படி இருந்து கொண்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வஜதி தேவதா, அவரே பூஜ்ய பாவமா விஷ்ணுவாதியா வரார். அவரே பூஜக பாவமாக மத்தியனாக வந்து கொண்டு இந்த தேவதையாகவும் தேவராகவும் தேவதையாகவும் இருந்து கொண்டு மனுஷனாகவும் இருந்து கொண்டு பஜதி தேவதாம், அந்த தேவதையை அவரே கீழ் தேகத்துல வரும்போது பஜிக்கிற மாதிரியும் மேல் தேகத்துல இருக்கும்போது அந்த பஜனைக்கு உரியவராகவும் ஆகிறார் அப்படின்னு சொன்னார். விஷ்ணுவாதி உத்தம தேஹேஷு பிரவிஷ்டோ தேவதா அபவது மர்த்தியாதி அதம தேஹேஷு ஸ்திதோ பஜதி தேவதாம் அப்படின்னு இப்படி விஷ்ணு முதலான தேகங்கள்ல பிரவேசித்துக் கொண்டு தேவதையாக ஆனார். அவரே கீழ மர்த்தியாதி, மர்த்தியாதின்னு வந்ததுனால அவரே பிளான்ட் ஆகவும் அவரே அனிமலாகவும் அவரே மனிதர்களாகவும், மர்த்தியாதி அதம தேகேஷு ஆதிபதத்துக்கு பிளான்டையும் அனிமலையும் போட்டுக்கலாம். இப்படி ஆதி அதம கீழ ரொம்ப நிகிருஷ்டமான தேகங்களுக்குள்ள ஸ்திதஹா அவரே இருந்து கொண்டு பஜாதி பஜாதி தேவதா அந்த விஷ்ணுவாதி தேவதைகளை இவரே பஜித்துக் கொண்டிருக்கிறார். பூஜை பண்றவரும் அவரே, பூஜிக்கப்படுபவரும் அவரே என்ற ஒரு தத்துவத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டும் அவர் தானே, அவர் தான் நானு, அவர் தான் விஷ்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் அவர் தான் அவரும் அவர் தானே, நானே அவருக்கு பூஜை பண்றது அதுதான் அவரே அவருக்கு பூஜை பண்ணிக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி இது புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. இது எப்படிதான் சார் இதுல இருந்து தீர்வு அப்படின்னா, எத்தனையோ ஜென்மாவா இந்த கர்மாவனால நான் பிறந்து 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 புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரே. இதுக்கு எப்பதான் விடிவு காலம் அப்படின்னா, என்னுடைய கர்மாக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பலனை கொடுக்க ஆரம்பிச்சு அந்தந்த கர்மால அந்தந்த நல்ல காரியங்கள்லாம் பண்ணி 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 ஏதோ ஒரு பூர்வ புண்ணிய புஞ்ச வசத்தினால எனக்கு ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஜென்மாவானது கிடைக்கிறது. எத்தனையோ ஜென்மாக்கள்னால இல்லையா, அதுலயும் விப்ர ஜென்மா கிடைக்கிறது, அதுலயும் வேதாந்தத்தை அறியக்கூடிய ஜென்மையா கிடைக்கிறது, அதுலயும் நல்லா சொல்லக்கூடிய சாஸ்திரஞ்சனாக இருக்கக்கூடிய சுலாபம் கிடைச்சு இப்படி எல்லாம் வரோம்னு சொன்னாக்கா, துர்லபம் திரயமே வைத்ததே மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயா அப்படின்னு விவேக் சொன்னார். அப்படியும் அதுல நமக்கு மனுஷத்துவம் கிடைச்சது ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? துர்லபமா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு மனுஷ ஜென்மா கிடைச்சது. அதனிலும் அரிது இல்லையா, மனுஷனாக பிறக்கிறது இல்ல, அதுலயும் முமுட்சுவாக இருந்து கொண்டு வேதாந்தத்தை அறிந்து மோட்சத்துல இச்சை வரணும்ன்றது யாருக்கும் வருது இல்லையே. எல்லாரும் இந்த உலகத்தை இருந்து கொண்டு என்ஜாய் பண்ணிட்டு போனோம்னு தானே உலகத்துல எத்தனை கோடி கோடியான ஜனங்கள்லாம் வாழ்க்கையை இப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்க. We are born to enjoy and live. மெட்டீரியலா இருக்கிறதுக்கு தான் சார் பிறந்தோம். இதை விட வேறு சரி பர்பஸ்ன்னு கேட்கக்கூடிய ஏதோ பாரத தேசத்துல ஏதோ ஒரு மூலையில யாரோ கொஞ்சம் பேர் தான் இந்த வேதாந்தத்தை புரிந்து கொண்டு மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள், முக்கியமாக ஆகிறார்கள். எவ்வளவு துர்லபம் அது இல்லையா? நம்மளும் அன்னைக்காவது பிறந்தா தெரிஞ்சிருக்காது இல்லையா? அப்படி மனுஷத்துவம் கிடைக்கிறதே கஷ்டம், முமுட்சுத்துவம் அதை விட கஷ்டம். அதை விட கஷ்டம் மகாபுருஷ சம்சயம். இந்த வேதங்களை அறிந்ததான ஒரு மகான்களோட ஒரு சத்சங்கம் ஏற்பட்டதுனாலதானே இவ்வளவு விஷயங்கள் நம்ம ரிலிஜன்ல இருக்கு, இவ்வளவு புத்தகங்கள் இருக்கு. இதெல்லாம் படிக்கிறதுக்கான நேரம் கூட நமக்கெல்லாம் கிடையாது. ஹியூமன் லைஃப் இஸ் நாட் குட் இனஃப் டு ரீட் அவர் ஸ்கிரிப்சர்ஸ். அவங்க மாதிரி ஒரு புக் 2 புக்கான இங்க வியாக்கரணம்னு எடுத்துட்டாக்க லைஃப் முழுக்க வியாக்கரணம் படிக்கலாம். பாட்ட தீபிகை வேணும், சாஸ்திர தீபிகை படிக்கணும்னு ஆரம்பிச்சோம்னாக்க மீமாம்சையில ஒரு மனுஷனுடைய லைஃப் போகாது. அது வேதாந்தம் கேட்கவே வேண்டாம். தர்க்க சாஸ்திரம் கேட்கணும். 1000 கணக்குல புக்கு, 2000 கணக்குல புக்கு இருக்கு.
14 சதுர்தச லட்சணி எல்லாம் படிக்கணும்னாக்க மனுஷனுடைய லைஃபே போதாது. வேதாந்தத்தை எடுத்து பார்க்கணும்னாக்க எத்தனை உபனிஷத் பாஷ்யங்கள், கீதா பாஷ்யங்கள், சூத்திர பாஷ்யங்கள் இப்படி இருக்கு. எத்தனையோ பிரகரண கிரந்தங்கள் இருக்கு, அத்வைத சித்தி கிரந்தங்கள் இருக்கு. அது கீதைக்கு வியாக்கியானம் பார்த்தா அது ஒரு 4-5 வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் உபனிஷத்துக்கு பார்த்தோம்னாக்க ஒரு 7-8 வியாக்கியானம் இருக்கு. ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் இதனுடைய வேல்யூ எல்லாம் தெரிகிறா போல நமக்கு ஒரு மகாபுருஷ ஒரு குருவனுடைய ஒரு லாபமானது கிடைச்சு அந்த சாஸ்திரத்தினுடைய வாசனை வருதுன்றது எவ்வளவு துன்பம். இதெல்லாம் வருதுன்னா யோசிக்க பாருங்க. எத்தனை ஜென்மால நம்ம எத்தனை யாகங்கள் பண்ணி எத்தனை நல்ல காரியம் எல்லாம் பண்ணி 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 ஏதோ ஒரு பூர்வ புண்ணிய புஞ்ச வசாத் அது கூட தெரியாம இப்படி ஒரு ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கிறது. இது எப்படி கிடைச்சது? அநேக ஜென்ம பஜனாத். அதான் சொல்றாரு அநேக ஜென்ம பஜனாத் ஸ்வவிசாரம் சிகீர்ஷதி விசாரேன வினஷ்டாயாம் மாயாயாம் சிஷ்யதே ஸ்வயம். அநேக ஜென்ம பஜனாத், எத்தனையோ ஜென்மால நீங்க பண்ண புண்ணியம் நீங்க பண்ணதுன்னா அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், சொல்லும் போது சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். என்ன சார் நம்ம ஒன்னும் யஜ்யம் எல்லாம் பண்ணலையே, நம்ம பாட்டுக்கு நேர வேதாந்தத்துக்கு வந்துட்டோமே அப்படின்னு ஒரு கிளேசம் இருக்கும். இதெல்லாம் பூர்வ ஜென்மால பண்ணாதான் இந்த புஸ்தகமானது இந்த ஜென்மால உங்களுக்கு பஞ்சதசி உங்க கையில வரணும்னால அது புண்ணிய கர்மா இன் யுவர் ப்ரீவியஸ். அதனாலதான் இதை விட்டுடக்கூடாது. அதனால பிரயத்னாத்யதமானஸ்து யோகி சம்சுத்தி கில்பிஷஹ அநேக ஜன்ம சம்சித்திம் ததோ யாதி பராம் கதிம் அப்படின்னு 6வது சாப்டர்ல அநேக ஜென்ம சம்சித்திம் ததோ யாதி. இதெல்லாம் வந்த பிறகுதான் மொத்தம் வேதாந்தத்துக்கு வருவாயா. வேதாந்தத்துக்கு வரான்னாக்க என்ன அர்த்தம்? அநேக ஜென்மால சொல்லுங்க. மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டித் எததி சித்தையே எததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம்பேதி தத்துவதான்னார். 1000 மனுஷர்கள் பிறந்தால யாரோ கொஞ்சம் பேர் தான் வேதாந்தத்துக்கு. அது அவ்வளவு துர்லபம்பா. அது எத்தனையோ கோடி ஜென்மாக்கள்ல நீங்க பண்ண பூர்வ புண்ணியம் புஞ்ச வருஷத்தினால இந்த ஜென்மால நமக்கு இந்த ஒரு பேரானது கிடைச்சி இந்த புத்தகத்தை நம்ம கையில தொடர மாதிரி ஈஸ்வரன் பண்ணியிருக்காம்பா. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அநேக ஜென்ம பஜனாத் ஸ்வவிசாரம் சிகீர்ஷதி விசாரேன வினஷ்டாயாம் மாயாயாம் சிஷ்யதே ஸ்வயம். பல ஜென்மாக்கள்னால பஜனை பண்ணி இல்லையா எத்தனையோ ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள்லாம் வந்து 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 சித்த சுத்தி எல்லாம் ஏற்பட்டதுனால இந்த ஜென்மால நமக்கு இந்த புஸ்தகமானது கையில கிடைச்சிருக்கு. அநேக ஜென்ம பஜனாத். பஜனாத் அப்படின்னு சொன்னா பஜனம் செய்வதனால அர்ச்சிக்கிறது, பூஜிக்கிறது, வேத பட்டனம் எல்லாம் ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் பஜனத்துல. இப்ப என்ன ஆச்சு, ஓஹோ செல்ஃப் நாலேஜ் தான் காட் நாலேஜ்ன்றது தெரியாது யாருக்கும் இல்லையா. நமக்கு செல்ஃப் என்ன அறிந்தால் நான் எப்படி கடவுளை அறிய முடியும் ஒரே கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் புரியவே மாட்டேங்குது. நமக்கு புரியறதுக்குன்றது பெரிய கொடுப்பன. அது புரிஞ்சாதானே இங்க வர முடியும். ஸ்வவிசாரம் சிகீர்ஷதி, செல்ஃப் என்கொயரி பண்ணணும் அப்படின்னு இந்த சித்தி சுத்தம் வந்த உடனே தான் அவனுக்கு சிரவணத்திலையும் மனனத்திலையும் நிதித்தியாசனத்திலையும் வேதாந்தத்திலையும் ஒரு ஈடுபாடு வருகிறது. இப்பதான் அவனுக்கு தெரியுது, ஓஹோ மோட்ச காரண சாமக்கிரியாம் பக்திரேவகரீயசி. மோட்ச காரண விஷயங்களுக்குள்ள சாமகிரிகளுக்குள்ள பொருள்களுக்குள்ள விஷயங்களுக்குள்ள ரொம்ப வசதி என்ன தெரியுமாப்பா? பக்தி தான் ரொம்ப வசதி அப்படின்னா. பக்தினா என்னன்னு அடுத்ததே சொல்றாரு. ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி பக்திரே இதுதான் பக்தி வித்யதியதே. இதுதான் பக்தி என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய ஸ்வரூபத்தை அனலைஸ் பண்ணக்கூடியதுதான் ஈஸ்வரனுக்கு நாம பண்ணக்கூடிய பஜனம் அப்படின்றதே எனக்கு எப்ப தெரியுது? இப்பதான் தெரிஞ்சது இல்லையா. அது தெரிஞ்சதுனால அநேக ஜென்ம பவஜனத்தினால்தான் எது சோவிச்சாரம் சிகீர்ஷதி. இதை கர்த்தும் இச்சா, இதை செய்ய வேண்டும் என்ற ஆசை எனக்கு, விசாரம் செய்ய வேண்டிய ஆசையே எனக்கு இப்பதான் வந்ததுன்னாக்க என்னத்தான் எத்தனையோ ஜென்மால பிரயத்னாத்து யதமானஸ்து யோகி அசுத்த
என்னுடைய புண்ணியங்கள்லாம் அது ரெக்டிஃபை ஆகி அப்படி அநேக ஜென்ம சம்சித்தி ரொம்ப நாள் ஆகி பியூரிஃபை ஆகி இந்த ஜென்மால எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியானது வேதாந்தம் படிக்கிறதுக்கு விசாரம் சிகிச்சை அப்படின்ற ஒரு எண்ணமானது வந்திருக்குப்பா. விசாரேன வினிஷ்டாயாம், இந்த விசாரத்தை நான் என்ன போயிடும். இந்த விசாரத்தை நன்கு செய்தேனையானால் சிரவணத்தினாலையும் மனனத்தினாலையும் நிதித்தியாசனத்தினாலையும் செய்து கொண்டே வந்தா எனக்கு என்ன பெனிஃபிட் வரும்? மாயாயாம் வினஷ்டாயாம், இந்த அகடித கதனா பட்டிய சிவாயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாயையானது நாசமடையும். இந்த உலகம் பொய் என்பது தெரியும். பிரம்ம சத்தியம் ஜெகன் வித்யா ஜீவோ பிரம்மைவ ந அபரஹா அப்படின்ற ஒரு எண்ணமானது வேதாந்தத்தை படிக்க 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 பௌன புண்ணிய சிரவணம் புரியாது. திருப்பி திருப்பி இந்த வேதாந்தத்தை படித்துக் கொண்டு இருக்கின்றதுனால எனக்கே ஒரு நாள் இந்த மாயையானது விநாசமாகும், வினஷ்டமாகும், விசேஷமாக நஷ்டமாகி போகும், நாசமடையும். அப்போ என்ன பண்ணும்? தானே சிஷ்யத்தே அவசிஷ்யத்தேன்னு அர்த்தம். பாக்கி எஞ்சி நிக்கிறது என்ன? சிவக்கேவலோகம், சிவக்கேவலம் ந நிரோதோ நச்சோத்பத்தி ந பந்தோ ந மோட்சா ந சாதகா அப்படின்ற ஒரு எண்ணமானது ஒரு வாண்டிக்க உபநிஷத்துல சொன்ன மாதிரி இந்த ஆத்மாவானது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ந அந்த பிரஜம் ந பகி பிரஜம் ந உபேத பிரஜம் ந பிரஜம் ந பிரஜானகனம் ந பிரஜம் நா பிரஜம் இதெல்லாம் இல்ல 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 இல்லன்னு தெரிஞ்சு அதிருஷ்யம் அவ்யவஹாரியம் அக்ராஹ்யம். அப்பா இந்த ஆத்மாவானது பார்க்க முடியாது, அது விவகாரத்துல வராது, அதை கிரகிக்க முடியாது, அதுக்கு லட்சணம் கிடையாது. அதை வந்து சொல்லி புரிய வச்சு அதுக்கு ஏதாவது லட்சணம் இருந்ததுன்னா கண்டவட்டி பிருத்திவி அப்படின்னு ஒரு டெபினிஷன் விடுவோம். ஆத்மாக்கு எது டெபினிஷன்? சத்துச்சித்த ஆனந்தம் சொல்லும் போது கூட ஜாகிரதையா சொல்ல வேண்டியது. சத்துனாக்க ஜடம் இல்லன்ற அர்த்தம் தான், சத்துன்னு அர்த்தம் இல்ல. சத்துனாக்க ஒரு பொருள் ஆயிடும். அதனால லட்சணம் இல்ல. அதனாலதான் சொரூப லட்சணம் தடஸ்த லட்சணம் சொல்றதுக்கு கூட நிறைய கண்டிஷனோட சொல்ல வேண்டியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஏன் அச்சிந்தியம், அது மனோவாசாம் அவோச்சரா, அது அவ்யபதேசம். இது யாரும் எந்த ஒரு குருனால உபதேசம் பண்ணி தெரிந்து கொள்ள முடியாது. அந்தகரண சித்தி பரியந்தம் வேதாந்தம் பல பரியந்தம் குருவனுடைய விஷயம். அதுக்கப்புறம் அதை நம்ம சிரவணம் பண்ண வரைக்கும் அவர் ஹெல்ப் பண்றாரு. இந்த நிதித்தியாசனத்தினாலதானே இது புரியும். அது அவாவா பண்ண வேண்டியது தானே இல்லையா? அதனால அவ்யபதேசம். அது ஏகாத்ம பிரத்யேக சாரம். அது ஒரே ஆத்மா என்ற அறிவுதான் சாரமாக அதுல இருக்கிறது. ஏகமேவ அத்விதீயம் பரமாத்மா அத்வயானந்த பூர்வா அப்படின்னு, அத்வயானந்த பூர்ணஹா அப்படின்றதுதான் அதனுடைய தாத்பரியம். முதல்ல அதுதான் ஆரம்பிச்சார் இல்லையா? அதனால அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே, இதுதான் அந்த நாலாவது. அதுதான் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம். அதுதான் சாந்தம், அதுதான் சிவம், அதுதான் அத்வைதம், ச ஆத்மா. இதைத்தான் நாங்க ஆத்மா ஆத்மான்னு சொல்றோம். அதைத்தான் சோவிச்சாரம் பண்ண செல்ஃப் என்கொயரி, செல்ஃப் என்கொயரி, ஆத்ம விசாரம், ஆத்ம விசாரம்னு சொல்றோம். இந்த ஆத்ம விசாரமானது, இந்த மாயையானது நஷ்டமான உடனே உங்களுடைய சொரூபமான இந்த ஆத்மஸ்வரூபமானது பயமேவ இந்த ஞான ஆத்மாவானது சிஷ்யத்தே அவசிஷ்யத்தே மிஞ்சி நிற்கும். சிவக்கேவலோகம் சிவக்கேவலோகம் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் அப்படின்ற எண்ணமானது எஞ்சி நிற்கும் அப்படின்னு சொன்னார். இப்படி அத்வயானந்த ரூபஸ்ய சத்வயத்வம் ச துக்கிதா வந்த புரோக்தா ஸ்வரூபேன ஸ்திதிஹி முக்திஹி இதிஹீர்யதே. நாம இந்த உலகத்துல ஜீவனாக இருக்கோம், இந்த சம்சாரத்துல இருக்கோம் அப்படின்னு நாமளே நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்து நினைச்சதுக்கு பேர் தான் பந்தம். நம்மளுடைய உண்மையான சொரூபம் இது என்று தெரிந்தவுடனே நாம அந்த சொரூபத்தை அடைஞ்சோமான்னு, ஏற்கனவே நான் தான் அதுதானே, அது இல்லன்னு கொஞ்ச நேரம் ஏதோ அசட்டுத்தனமா கொஞ்சம் வருஷம் இப்படி எல்லாம் 50-60 வருஷமா அசட்டுத்தனமா இருந்துட்டேன். 70 வருஷமா இப்ப வந்து சொல்றது ஒன்னு ஓஹோ ஆமான்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, என்னுடைய சொரூபம் தானே அப்படின்னு தெரிஞ்சுட்டேன்னா அது பேர் முக்தி. சோ இந்த பந்தமோ இந்த முக்தியோ ரெண்டுமே கல்பிதம் இல்லையா? நானே என்ன பந்தம்னு நினைச்சேன், இப்போ சாஸ்திரத்தினால் நானே என்ன முக்தன். அதனால பந்தமும் எனக்கு கிடையாது, முக்தியும் எனக்கு கிடையாது.
என்பதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்றதுக்காக அடுத்த ஸ்லோகம் சொல்றார். இதுவும் ஒரு ரசமான ஸ்லோகம். இத அடுத்த சண்டே அடிக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஹரி ஓம்.